அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பாடல் முருகப்பெருமானுடைய வணக்கம். இது வரைக்கும் நாம் அந்த காப்பு செயல், சுவாமியுடைய வணக்கம், அம்பாளுடைய வணக்கம், விநாயகருடைய வணக்கம் பார்த்துருக்குறோம். முருகப்பெருமானுடைய வணக்கம் பார்க்க வேண்டும். அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்து உரைக்கும் அருட்குருவாம் குருளை திருமறை மாமுனிவர் முனிதேவர்கள் தம் தேவன் சிவனருள் சேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் ஒரு மறையார் கழல் வீரர் வீரன் கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் கழல் இணைகள் எம் சிரத்தில் கருத்தில் வைப்பாம். சிரத்திலே வைக்கணும், கருத்திலே வைக்கிறாங்களா இருப்பாங்க. அருமறையாகமும் அங்கம் அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியன், அகத்திய முனிவரை பற்றி பேசுகிறார். இதே கருத்து அப்படியே நம்ம சிவராசனில் இருக்கும். முருகப்பெருமானத்துக்கு படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அருமறைங்கிறது வேதம், ஆகமங்கிறது சிவாகமங்கள், அங்கம்ங்கிறது வேதாங்கங்கள் 6, அருங்கலை என்பது 64 கலைகள், வேதம் சார்ந்த கலைகள். என்னென்ன ஜோதிஷம், வியாகரணம், சிக்ஷை, இந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் அங்கத்தில் வந்துடும். இந்த ஆயுள் வேதம், நிறுத்தம், இதெல்லாம் கலைகள். இப்போ கோலம் போடுறது கூட 64 கலைகள் ஒன்று தான். மண்டலம்னு சொல்கிறோம். மண்டலம் போடுறது கூட ஒரு கலை தான். அதெல்லாம் ஆரங்கம். அப்போ அருங்கலை நூல் தெரிந்த அகத்தியன், அவ்வளவும் தெரிந்தவராக அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் என்பவர் சிவபெருமானுடைய வடிவம் தான். ரிஷிகளில் ஒருத்தர் இவர் தான் நகுஷனை கீழே தள்ளி விட்டார். சர்ப்ப சர்ப்ப சர்ப்பன்னு நகுஷன்னு ஒருத்தன் தான். அவனுக்கு கைலாயம் சொர்க்கத்துக்கு போகணும் உடம்போட அப்படின்னு மேலே போனான். இந்திர பதவி காலியாக இருந்தது. இந்திராணி அடையணும்னு விருப்பப்பட்டான். அப்போ இந்திராணி சொன்னா, சப்த ரிஷிகள் சுமக்கக்கூடிய பல்லக்கில் வந்தீங்கன்னா நான் உனக்கு இணங்குறேன்னு சொன்னான் அவன். சரி ஓகேன்னு சொல்லி அவன் முதல்ல பயந்தான். எது வரைக்கும்? இந்திராணியை பார்க்குற வரைக்கும். இந்திராணியை பார்க்குற வரைக்கும் எப்படி சப்த ரிஷிகள் சுமக்கிற பல்லக்கில் நான் எப்படி போகலாம்? அவெல்லாம் ரிஷிமார்கள் அவங்கெல்லாம் அப்படி இப்படின்னா. ஒன்று இந்திராணியை பார்த்தானோ இல்லையா, தூக்கங்கடா சீக்கிரம் பல்லாக்கான்னா சப்த ரிஷிகளையோ. அதில் அகத்தியர் மட்டும் குறுமுனிவர் உள்ளமாக இருப்பார். பல்லாக்கு முன்னாடி வேகமாக போகல, இப்போ பொறுமையாகவும் போகல. இவன் மனசு தான் முன்ன பின்ன மாற்றம் அடைந்திருக்கு. தூரத்துலேருந்து இந்திராணியை பார்த்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, பொறுமையாக போங்க, எனக்காக நீங்கள் சிரமப்படாதீங்கன்னா பல்லாக்கு சுமக்கிற சப்தரிஷிகளை பார்த்து. தூரத்தில் உப்பரிகையில் இந்திராணி தெரிஞ்சா. பார்த்தான்ல, ஆஹா இவ்வளோ நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு நினச்சி வேகமாக போங்க வேகமாக போங்க வேகமாக போங்க, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்கம்மா சப்தரிஷிகளை பார்த்து. அவள் கீழே குனிஞ்சு பார்த்தான். அதில் அகத்தியர் குள்ளமானவர். இவர் குள்ளமாக இருக்கார், இவரால் தான் பல்லாக்கு ஸ்லோவாக போகுது அப்படின்னு சர்ப்பன்னா வேகமாக போன அர்த்தம். சர்ப்பன்னா இன்னும் வேகமாக போகல பல்லாக்குன்னு அகத்தியரை காலால் எத்தி விட்டான் முடியும். அகத்தியரை காலால் கோவம் வந்துட்டவர். சர்ப்படி சர்ப்பமாகவே போனான்னு சர்ப்பமாக சமைச்சு விட்டார் சகசல. அது மகாபாரத்தில் வர செய்தி. அப்படி அகத்தியம் இருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்கள் 33 கோடி தேவர்களும் ஒன்றா ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒன்றா கூடியிருந்தது. வடத்தட்டே வந்து போச்சு, அமுங்கி போட்டு கீழே. சாமியோட கைலாசத்தை திருமணத்தை பார்ப்பதற்காக வளத்தில் உள்ள ஜீவராசிகள்லாம் கைலாசத்தில் கூடினதுனால கைலாயம் கீழே அமுங்கி போச்சு. வடக்கு பக்கம், அதாவது நார்த்து போல் அமுங்கிட்டு சவுத்து போல் தூக்கிக்கிட்டு மேலே. உடனே விநாயகபுரம் சுகரவான் அகத்தியரை நினைச்சார். அகத்திய முனிவர் வந்து நீ தெற்க போய் சமப்படுத்துனார். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதுக்கு இவர் ஈக்குவலாக தெற்க போகிறார். அப்போ அவர் வருத்தப்படுறார். எல்லாரும் கல்யாணம் பார்க்குறாங்க, அவங்க கல்யாணத்தை நீங்கள் என்னை மட்டும் போய் அந்த போய் ஒரு வெத்தலை வாங்கிட்டு அனுப்புகிறா போல் அனுப்பிவிட்றவளோ யாராவது கல்யாணத்தை முன்னத்தாப்பதில் முன்னாடி வைக்கிறதுக்கு வெத்தலை போய் வாங்கிட்டாலும் முக்கியமான ஆள் அனுப்பிவிட்றோம். அப்போ தான் அம்மா எங்கேயாவது போயிருக்கோம், தாலி கட்டுற நேரத்துக்கு தான் அப்பா எங்கேயாவது போயிருப்பா, தேடிட்டு இருப்பாங்க. அது நேரத்துக்கு தான். அதுவே அந்த நேரத்துக்கு என்ன அனுப்பிவிட்றீங்களா சாமி, நான் மட்டும் கல்யாணம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதா அப்படின்னு கேட்டார். கவலைப்படாத, நீ எங்கெல்லாம் நினைக்கிறே அங்கெல்லாம் உனக்கு என்னோட கல்யாண காட்சி கிடைக்கும் போ ஒன்று அனுப்பிச்சுட்டார் அகத்தியரை. அன்பர்களுக்கு வைக்க சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அன்பழகன் வன் தொண்டர். அதான்
வரும் 2 வரும். 2 இல்லாத 1 இல்லாத இடத்துல 1 வந்து அதே சந்தோஷப்பட்டு கொண்டே தான் நம்ம போட்டு விடுங்க. அதனால் அகத்தியர் வரும்பொழுது என்ன பண்ணார், நிறைய அற்புதங்கள் பண்ணார். ஏற்கனவே ஒரு தடவை கடலை குடித்தார். குருமுனியின் கையில் அடக்கம்னு அவ்வையார் பண்ணாங்க. அப்புறம் விந்திய மலையினுடைய கர்வத்தை போக்கினார். சவுத்துக்கு வரும்பொழுது விந்திய மலை ரொம்ப வசக்க மேருமலைக்கு போட்டியாக வளர்ந்தது. விந்திய மலையை அதை கீழே அமுத்தி விட்டார். அப்புறம் வில்வலன் வாதாபி அப்படின்னு 2 பேர் இருந்தானோ, ஒருத்தன் பேர் வில்வலன், ஒருத்தன் பேர் வாதாபி. 2 பேரோட என்ன செய்வானுவோம், அதாவது காட்டு வழியாக வந்தாங்கன்னா முனிவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள சாப்பிட்றதுக்காக பிளான் போடுறது. எப்படின்னா, ஒருத்தன் ஆட்டுக்கடாவும் மாறி இருந்தது, அதை வெட்டி சமைச்சு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது. சாப்பிட்டோடனே வயிறு வெடித்து வாதாபி வெளில வாங்கினோடனே அவன் வயிறு வெடிச்சிட்டு வெளில வந்துடுவான். உடனே இவங்க செத்து போயிடுவாங்க, இவங்களாம் அவங்க சாப்பிட்றது. இப்படி வழக்கமாக வச்சுருந்தான். அப்படி ஒரு அகத்திய முனிவர் வந்தார். வரும்பொழுது வாதாபி ஆடா மாறினா ஆட்டுக்கடாயை வெட்டி சமைச்சு கந்தபுராணத்தை வெளியே தெளிவாக இருக்கும். ஆட்டுக்கறி எப்படி சமைக்கிறது அப்படின்னா நீங்கள் பெரிய இதுக்கெல்லாம் போவேண்ணா, நீங்கள் நீங்கள் கந்தபுராணம் படுத்திக்கலாம் போதும். கந்தபுராணத்தில் ஆட்டுக்கறி எப்படி சமைக்கணும், அது எப்படி சுத்தம் பண்ணணும், என்ன மாதிரியான மசாலாக்கள் போட வேணும் அப்படியெல்லாம் வில்வாலனை சமைத்ததாக கந்தபுராண ஆசிரியர் காட்டுகிறார்கள். எந்தெந்த பகுதிகளில் எப்படி சமைக்கணும், அந்த லெக் பீஸெல்லாம் எப்படி சமைக்கணும் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லுகிறார் அவர். அதுமாரி எல்லாம் சமைச்சு வைக்கிறாங்க அகத்தியருக்கு. படிக்கணும் அது வச்சோடனே பார்த்தா சரி அகத்தியர் அவனுடைய சுசுரூஷையில் இப்போ அழகா அற்புதமாக நல்லா கவனிக்கிறானு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து சாப்பிட வந்து உட்கார்ந்தார். இலை போட்டார், கறியெல்லாம் எடுத்து வச்சா நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தோடனே அவன் வெளில வந்து வாதாபி வெளியே வான்னு விட்டான். சரி வாதாபி ஜீரணாமின்னாரு, சேர்த்துட்டான் உள்ளே. அவ்வளோதான். அதெல்லாம் வாதாபி அழிஞ்சான். அடுத்தது வில்வலனும் அழிஞ்சான்னு வாதாபி வில்வலனை அழிச்சார். இப்படிப்பட்ட இக்கட்டில் நான் மாட்டினதுக்கு காரணம் இந்த நான்வெஜ் சாப்பிட்டதுனால தான். அதில் இதிலிருந்து அந்தனர்கள் யாரும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னையிலேருந்து அதை மாற்றுறாருன்னு சொல்லுகிறது புராணம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தார்கள் சொல்லுவாங்க. கேட்க முடியுங்களா? அந்த அகத்திய முனிவருக்கு முருகப்பெருமான் ஆகமங்களை உபதேசம் பண்ணுகிறான். அகத்தியருக்கு சுவாமி உபதேசம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் முருகப்பெருமான ஆகமம் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த ஆகமத்துக்கு சிவ தர்மோத்தரம்னு பேர். அகத்திய முனிவர் முருகப்பெருமான் கேட்ட ஆகமத்துக்கு பேர் என்ன? சிவ தர்மோத்தரம். சிவ தர்ம உத்தரம்னு அர்த்தம். இந்த கொத்தமல்லிய பொடிசா நறுக்கியாவது போடலாம், உள்ளோட உள்ள போற மாதிரி. அது தழையாவே உருவி போட்டு வச்சிருக்காரு. அப்படியே கொத்தமல்லி நம்ம ஆளுக்கு சக்கரை பொங்கல்ல மட்டும் தான் போடல. அது இன்னும் போட்டுருவோம். சக்கரை பொங்கல் கொஞ்சம் கடைசியில் கொத்தமல்லியை தூவி இறக்கவும். இன்னும் எதாவது பாருங்க, கொத்தமல்லி தூவி இறக்கவும், கொத்தமல்லி தூவி இறக்கவும். எதை செஞ்சாலும் கொத்தமல்லி தூவி இறக்கிறது எல்லாம் இப்போ கார்னிஷ் பண்ணுறாங்கிற பேரில். சக்கரை பொங்கலில் தான் இன்னும் போடல. அதை எதை பாருங்களேன், இதில் சமையல் வீடு எதை வேணாலும் பாருங்கள், எல்லாத்துலேயும் கொத்தமல்லி தான். எதை போட்டாலும் கொத்தமல்லி தூவி இறக்குங்க கடைசியில். மோரலையும் அது வந்து நிற்கிது கடைசியில். அதனால அந்த சிவ தர்மோத்தரம் என்கின்ற ஆகமத்தை ஓத்து உரைக்கும் அருட்குருவாம் குருளை. அதனால முருகப்பெருமான் நமக்கு எல்லாம் குருநாதருடைய வடிவமாக இருக்கிறவர். அதனாலதான் அருட்குருவாம் குருளைன்னார். குருளைனா குழந்தைன்னு அர்த்தம். சின்ன பிள்ளை. சிங்க குருளைனா சிங்கக்குட்டி. இது சிவக்குருளை. இது ஆமா. திருமறை மாமுனிவர் முனிதேவர்கள் தம் தேவன். யார் யாருக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் முருகப்பெருமான்? வேதத்தை ஓதக்கூடிய முனிவர்களுக்கு திருமறை மாமுனிவர் முனி. முனிவர்களுக்கு முனிவராக இருக்கிறார் இல்லையா? திருமறை மாமுனிவர் முனி, முனிவர்களுக்கெல்லாம் முனிவராக இருக்கிறார். தேவர்கள் தம் தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்க தேவ சேனாபதியாக இருக்கிறார். சிவன் அருள் சேர் திருமதலை, பெருமானுடைய கருணையை பெற்றிருக்கக்கூடிய குழந்தை. மதலைனா குழந்தைன்னு அர்த்தம். தவநிலையோர் தெய்வம், யார் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்குரிய தலைவனாக இருக்கிறார் முருகப்பெருமான். பொறும் அரையார் கழல் வீரர் வீரன், போர்க்களத்தில் சண்டை செய்யக்கூடிய பொறும் அரையார். பொறும்னா தேவ சண்டை போடுறதுன்னு அர்த்தம். அரையார் கழல்னா காலில் கட்டிருக்கக்கூடிய கழல். பொறும் அரையார் கழல் வீரர், அப்படி சண்டை செய்யக்கூடிய வீரர்களுக்கு வீரனாக இருக்கிறார். அந்த வீரர்களுக்குரிய தலைவனாக இருக்கிறார். அதான் தேவ ஜனாதிபதியாக இருக்கிறார். இதெல்லாம் முருகப்பெருமானுடைய குணங்கள். கும்பிடுறவர்களுக்கு எப்படி கும்பிடுகிறார்களோ அப்படி தோன்றுகிறார். அவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள். கையில் பூ நீர் கொண்டு அடியை வழிபடுவான் இவளா நினைக்கிறத
என் அடியான் உயிரை வெவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடிய பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் உன் அடியார் இடர்களை வா நெடுங்கலம் மேயவனேன்னு பாடுறார் இல்லையா. பூவோடு நீர் சுமக்கும், போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்னார் இல்லையா. அதுதான் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் யாரு பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கருமறையா வகை, கருவிலை சென்று மறையா வகையினர். திரும்பவும் என்ன பண்ண மாட்டாங்களாம், கருவிலை சென்று செல்ல மாட்டார்கள். கருமறையா வகை அருளி கதி வழங்கும் கந்தன், அவர்களுக்கு கதியாகிய சிவகதியை வழங்கக்கூடியவராகிய கந்த பெருமான் கழனைகள் எம் சிரத்தில் கருத்தில் வைப்போம்னு இந்த பெருமானுடைய திருவடியை சிரத்திலும் கரத்திலும் வைப்போமாகுக என்று இந்த பாடல் துதிக்கிறது. விளங்குதா? அடுத்து மெய்கண்ட தேவநாயனாருடைய துதி. முருகபெருமான துதிச்சார். அடுத்து என்னுடைய குருநாதராகிய மெய்கண்டத்தினால முழுக்க முழுக்க உருவகம் இந்த பாட்டு முழுக்க உருவகம் பார்த்திருப்பார். அதாவது மெய்கண்டருடைய அவதாரத்தை பார்த்து எப்படி வேதங்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணதுங்கிற சொல்லுகிறார். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். இப்போ இது வரைக்கும் பெருமானுடைய திருவடிகள், விநாயகப் பெருமானுடைய திருவடி, அம்பிகையினுடைய திருவடி, முருகப்பெருமானுடைய திருவடி எல்லாம் நம்முடைய சிரத்தை கொண்டு போய் அந்த திருவடிகளில் பொருத்துவோம்னு பாடினார். இப்போ மெய்கண்ட தேவாருடைய திருவடி என்ன பண்ணுதான், அந்த திருவடி எங்கே வாழுகிறது, என்னுடைய சிரத்திலே தான் வாழுகிறதுங்கிறார். இதுதான் குருநாதருடைய பெருமை. விளக்கம் புரியுதுங்களா? குருநாதருடைய அவருடைய திருவடி எங்கே வாழுகிறது, எங்கே இருக்குது, அது அங்கே இருந்த பொழுதும் இவருடைய சிரத்திலே இருக்கிறது என்று காட்டுகிறார் சாமி. அப்போ இவர் சூரியனாக இருக்கிறார், ஞான கதிரோனாக இருக்கிறார், அருட்கதிரோனாக இருக்கிறார் மெய்கண்ட தேவனானார். சூரியன் வந்தார்னா தாமரை பூ பூக்குமா இல்லையா? சூரியன் வந்தால் தாமரை பூக்கும், நிலா வந்தால் அல்லிப்பூ பூக்கும். சூரியன் போயிட்டாருன்னா தாமரை பூம்பும், சூரியன் வந்துட்டாருன்னா அல்லி பூம்பும். விளக்கம் பார்த்தீங்களா? அதனால சூரியனும் தாமரையும் ஜோடி, அல்லியும் சந்திரனும் ஜோடி. விளக்கம் சொல்றது. அப்போ இந்த மெய்கண்டாராகிய ஞான சூரியன் உதித்த பொழுது தாமரைகள் பூத்திருக்குமா இல்லையா? அது என்ன வகையான தாமரைகள்? அது வரைக்கும் அனுகிரகம் தன்னுடைய பெருமை வெளிப்படாது நின்ற வேதங்களாகிய தாமரைகள் பூத்ததுங்கிற. இவர் வர வரைக்கும் வேதத்துடைய கருத்துக்களே வெளிப்படாமல் இருந்தது யாருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் என்னவா? சைவ சித்தாந்தம் இல்லையா? அந்த போரும் வேதாந்தம் என்னும் உச்சியில் பழுத்த ஆராயன்ப அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்திரர் சிலரே என்னார்ல குமரகுருபல் சுவாமி. அதுபோல பண்டை மாறை வண்டு அரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவ கந்தம் பரந்து நார கண்ட இருதய கமலமுகைகள் எல்லாம். வேதங்களாகிய வண்டுகள் ஹிருதயங்களாகிய தாமரைகள் மலரும்படியாக இந்த ஹிருதய தாமரை, நம்முடைய ஒவ்வொரு உயிரினுடைய ஹிருதயத்தில் உள்ள தாமரைகள் மலரப்போகிறது. இந்த ஹிருதயத்துக்குள்ள யார் இருக்கா? சுவாமி இருக்கு. ஹிருதய கணிக்குள்ள யார் இருக்கா? அண்ணா இருக்காருன்னு சொல்லக்கூடாது. இதய கணிக்குள்ள, இதய கடி அண்ணா எம்ஜிஆர் போட, இதய கடிக்குள்ள சாமி இருக்கார். அதை நமக்கு சிவஞான போதத்தில் 9ஆம் சூத்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, அற்புதமான பாட்டு ஒன்று சிவஞான போதத்தில். அந்த பாட்டில் 9ஆம் சூத்திரத்தில் அதிகரணத்தில் ஒன்று 8வது பாட்டு, 3ஆம் அதிகரணத்தில் 8வது பாட்டு பாருங்க. 9ஆம் சூத்திரம் 3ஆம் அதிகரணம் 8வது பாட்டு. இந்த புத்தகம் தான் 88ஆம் பக்கத்தில் இருக்கு. இந்த புத்தகம் 88ஆம் பக்கத்தில். இந்த புக்கு பொன்னமராவதி வகுப்புல கேட்டுருந்தாங்கய்யா, அவங்கள டைரெக்டாக அந்த நம்பருக்கு பேச சொன்னேன். அதான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபோன் நம்பர், இந்த புக்கில் உள்ள ஃபோன் நம்பர் அவங்கள பேச சொல்லிட்டேன், பேசுவாங்க. மினிமம் 20 புக்கு தானே, அது கூடவே இருக்குவாங்க. பன்முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதாசிவமும் நன்னில் கலை உருவாம் நாதமாம் சக்தி அதன் கண்ணாம் நிலையதில் ஆம் அச்சிவன் தாள் நேர் என்று ஹிருதயத்தை ஒரு தாமரையாக உருவப்படுத்துகிறார். அதில் மண்முதல் நாளம், மண்முதலாகிய தத்துவங்கள் நாளமாக இருக்கிறது. அதில் பூத்திருக்கூடிய மலர் வித்யா தத்துவம், அதற்கு கலாரூபமாக எண்ணிய ஈஸ்வர் சதாசிவமும் இருக்கிறாங்க. நன்னில் கலை உருவம் நாதம் சக்தி, அந்த உருவமாக நாதம் சக்தியும் இருக்குது.
அதன் கண்ணான் நிலையாம் அதில் அச்சிவன் தாள். அந்த தாமரைப்பூக்குள்ள திருவடி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது 36 தத்துவங்களையும் ஒரு தாமரைப்பூவாக உருவப்படுத்திட்டாங்க. விளங்குதா? அந்த தாமரைப்பூவில் என்ன இருக்கு? பெருமானுடைய திருவடி இருக்குன்னார். இதுக்கு ஈக்குவலான பாட்டு 300ஆம் பக்கம் பாருங்க. அதே புத்தகத்தில் 300ஆம் பக்கம் பாருங்க. இதே புக்கில் 300வது பக்கம் 66ல் பாருங்க. அதே 9ஆம் புத்தகத்தில் 300 சாரி 300வது பாட்டு. இரநூத்தி 25ஆம் பக்கத்தில் இருக்கு. 225ஆம் பக்கத்தில் 300வது பாட்டு. நாட்டும் இதயம் தானும் நாபியினில் அடியாய் ஞாழ முதல் தத்துவத்தால் என் விரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய் முழு இதழ் 8 அக்கரங்கள் முறைமகினில் உடைத்தாய் காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தம். வித்யாதேகம்னு பேர். ஈஸ்வர சதாசிவமும் சுவாமியுடைய வித்யாதேகமாக இருக்காங்க அந்த தாமரை மேலே. ஆம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமான் ஆகி. இந்த தாமரை உள்ள தத்துவங்களாகிய தாமரைக்குள்ள சதாசிவர் ஈஸ்வர் என்கின்ற கலா வித்யாதேகத்தில் சக்தி என்கின்ற உருவத்தில் மூர்த்திமானாக சிவபெருமான் இருக்கிறார். சக்தி மேலாகி நிற்பன் இந்த விளைவறிந்து போற்றே. இந்த சிவஞான போதத்துக்குரிய விளக்கமான சித்தியார் பாட்டு இந்த பாட்டு கீழே சொன்னோம் இல்லையா? மண்முதல் நாளம் ரெண்டுமே நடத்திட்டேன். நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இதுதான் சிவஞான போதம் படிச்சிங்க. புதுசாக எல்லாம் தலையாட்டுறீங்க. அதனால் இல்லை சக்தி மேலாகி இருப்போம்னா திருவுருள் வடிவமாக இருப்பாராம். அதனால அப்படிப்பட்ட தாமரப்பூ கமலமுகை எல்லாம் கந்திரப்ப. அப்போ நம்முடைய இருதயங்கள் மலர்கிறது. எப்படி? அது வரைக்கும் பசுக்கரணமாக இருந்த அந்த தாமரை எல்லாம் என்ன ஆகுது? தத்துவங்கள் எல்லாம் பதிகரணமாக மாறுகிறது. இதுதான் மணிவாசக பெருமான் சொல்லுவார். கரமலர் முட்டித்து இருதயம் மலர சொல்லுகிறாரா? எது மொட்டிக்கணுமா? முட்டித்தல்னா என்ன? கரம் ஒட்டிக்கணும், இருதயம் மலரணும். அப்போ இருதயம் மலருவது என்பது இதயமாகிய தாமரைக்குள்ள தத்துவம் மட்டும் பார்த்ததை இப்போ சிவமாக பாவிக்க வேண்டும் இல்லையா? அந்த தாமரைக்குள்ள இருக்கிறார். அந்த தாமரைக்குள்ள தான் இந்த தாமரைகள் கண் திறப்பதற்காக எப்படி கரமலம் ஒட்டித்து இருதயம் மலர என்று மணிவாசக பெருமான் சொல்வாரோ, அப்போ இருதயம் மலருவதற்காக யார் வந்திருக்கா? இப்போ முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்து அருட்கதிர். விளக்க புரியுதுங்களா? பாட்டுப்போ வைகண்ட தேவனார் வந்திருக்கார். கரமலர் முட்டித்து இருதயம் மலர என்று மணிவாசக பெருமான் சொன்னார். இருதயம் எப்போ சார் மலரும்? வைகண்ட தேவருடைய வருகையினால மலருங்கிற. மணிவாசக பெருமானுக்கு இல்லை, அவருக்கு தான் குருநாதர் வந்தார். அருபரத்துறவன் அவனியில் குருபரனாக வந்த பெருமைன்னு அவர் தான் குருநாதர் வந்து சொல்லுகிறாரு. அதனால அவருக்கு இருதயம் மலர அவருடைய குருநாதர். இப்போ நமக்கு குருநாதர் யார்? இப்போ வைகண்ட தேவனாயினார் இல்லையா? அதனால நம்முடைய இருதய கமலங்கள் மலர்வதற்கு யாருங்க? 27 சன்னியானீங்களா? பரவாயில்ல, தப்பு இல்லை. வைகண்ட சந்தானம் தானே அது. கமல முகையெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் இல்லையா? அந்த தாமரை பூப்பதற்கு வைகண்ட தேவர் வரும் பொழுது வேதங்கள் எல்லாம் வண்டுகளாக ஒலித்தது, சந்தோஷப்பட்டதுன்னு சொல்லுகிறார். இந்த தாமரை பூ சுற்றி மொய்க்கக்கூடிய வண்டுகளாக யாரை உருவப்படுத்துகிறார்? வேதங்கள். பண்டைமாரை வண்டு அரற்றனர். வேதம் வண்டாக உருவகப்படுத்தப்படுகிறது. பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக. அந்த தாமரை பூலேருந்து என்ன ஒழுகுகிறது? தேன் ஒழுகும். இது ஞானமாகிய தேன் ஒழுகுகிறதுங்கிற. ஏன்? பசுகரணமாகிய தத்துவங்கள்லாம் பதிகரணமாக மாறினதுன்னா அப்போ என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். பண்டைமறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார. அதில் வாசனையில் சிவமணம் சிவவாசனைனா எப்பொழுதும் வாசனாமலம் நீங்கும், சிவவாசனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கண்ட இருதய கமலமுகைகள் எல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த. காசினா உலகம், உலகத்து மேலே வந்தவராகிய வைகண்ட தேவனாயன். ஏன் அப்படி உங்களுக்கு இருக்குது? இது வந்து ஃபேனில் உட்காருங்க அப்படி இந்த இல்லை, அவங்களுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இந்த ஃபேனை எப்படி வச்சுக்கிங்க? இங்கே வந்து உட்காந்து. சரி, எனக்கு மட்டும் ஓடுது ஃபேன். அது வரலாமா? அப்படி இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கலாம்.
எனக்கு ஓடுது வந்து பிரச்சனை இல்லை, மேலே ஓடுது. உள்ள இருக்கா? வேற கூட்டு இன்னொன்று வாங்கி போட்டு விடுங்க. மத்தியானம் கேட்டு வாங்கி எடுங்க, போட்டு விடும். விளக்கம் புரியுதா இந்த பாட்டுடைய விளக்கம்? இதுக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் சாதாரணமாக துதியை போட்டவர் குருநாதருக்கு எப்படிப்பட்ட துதியை போடுறாரு பாருங்க, எவ்வளோ விளக்க தத்துவார்த்த விளக்கமாக போடுறாரு. விண்ட மலர் பொழில், விண்டனா பூ பூத்துதான் அர்த்தம். விண்ட மாமலர் தூவி விரைந்து நீர் திரு வான்மீர். விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணைமேவும், வெண்ணைமேவனு சுற்றி வெண்ணெய் இருக்குன்னு அர்த்தமா? வெண்ணெய் நல்லூர்னு அர்த்தம் அது இல்லையா? வெண்ணெய் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன், எவருக்கும் தலைவன் கோன்பார் நம்ம சம்பந்த சரணாலயர் கமலை ஞானப்பிரகாசர். மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர் தாழ, புண்டரீகம்னா தாமரப்பூ, இவரோட திருவடியே தாமரையா இருக்குது. தாழ சிரத்தை வாழும்னா தாமரப்பூ தாழும்படியாக அர்த்தம் இல்லை, நம்முடைய சிரம் தாழனும் தாமரப்பூ கூட்டன்னு அர்த்தம். புண்டரீக மலர் தாழ சிரத்தே வாழும், தாழ்ந்திருக்கக்கூடியதாகிய சிரத்தில் அந்த புண்டரீக மலர் வாழுகிறது. பொற்பாதம் அந்த திருவடி எப்பொழுதும் வாழ்கிறது, எப்போதும் போற்றல் செய்வோம், அந்த பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் போற்றுவோமாக என்று மெய்கண்ட தேவநாயனார் துதிக்கிறார். அதான் பாட்டு. விளங்குதா? அடுத்த பாட்டு போலாமா? அடுத்து அவை அடக்கம். அவை அடக்கம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று அவையை அடக்குவது, இன்னொன்று அவைக்கு அடங்குவது. அவை அடக்குவதுன்னா ஏட்டிக்கு கூடியான எல்லாம் உட்காந்துருக்கும், நம்மளுக்கு இவங்க கேட்கறது நான் சொல்கிறது தான் சரியா, இவர் என்ன பெரிய ஆள், அவர் இவர் சொன்னாலாம் சரியாயிடுமா? எத்தனை வருஷம் சைவ சித்தாந்தம் படித்தார் இவர்? எங்கே படித்தார் இவர்? யார்கிட்ட படித்தார் இவர்? சொல்லலாமா, போகலாமா, வரலாமா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி அவையை அடக்கணும். ஞானவான்களாக அமர்ந்திருப்பார்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அமைதியே வடிவமாக அமர்ந்திருப்பாங்க. அந்த பெருமக்களுக்கு முன்பு, அடியார்களுக்கு முன்பு அடங்கி நடக்க வேண்டும். அதனால் அவை அடக்கம் என்பது அவைக்கு அடங்குவது, அவையை அடக்குவதாகி இரண்டு இருக்கு. இதில் முதல் இரண்டு பாடல்ல அவைக்கு அடங்கி சொல்லுகிறார், மூன்றாவது பாட்டில் அவை அடக்கி பேசுகிறார். விளங்குதா? மாலையன் மாமரை அரியா ஆதி மார்க்கம் வையகத்து ஆகமம் வேதம் மற்றுமுள்ள நூலையெல்லாம் உணர்ந்து இறைவன் கழலே நோக்கும் நோன்மை அருந்தவர் முன் யான் நுவலுமாறு வேலையுலாவும் திரைகள் வீசி ஏறி வேறு ஏழும் ஒன்றாகி நின்ற போது சாலவும் ஆண் குலப்படியில் தங்கி நின்ற சலமதுதான் நேர் என்னும் தன்மைத்தாளோ. ஓம். சிவஞான சித்தியார் பாடம் வந்திருக்கேன் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, யாருக்கு முன்பாக? அருந்தவர்களுக்கு முன்பாக. இறைவனுடைய பெருமையை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள், அன்பர்கள் இருக்கிறார்கள், அடிவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நானும் ஆகமத்தை பற்றி பேச போறேன் என்று சிவஞான சித்தியார் என்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேனே. இது எப்படி இருக்கு தெரியுமா? 7 கடலும் ஒன்றாக இருந்ததுன்னா எவ்வளவு தண்ணி இருக்கும்? அந்த தண்ணிக்கு ஈக்குவல் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பசு சேத்துல இறங்கி நின்றதுன்னா அந்த கால் இருந்த இடத்துல ஒரு குழி உண்டாயிருக்கும் இல்லையா? அந்த குழியில் தண்ணி தங்கியிருந்தால் எவ்வளோ தண்ணி தங்கியிருக்கும்? பசு குளம்படியில் தங்கியிருந்த தண்ணி எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்குமா? இந்த தண்ணி அந்த 7 கடல் தண்ணியும் ஈக்குவல்னு சொன்னால் எப்படியோ அது மாதிரி தான் அடியவர்களுக்கு போக நான் பாட வந்தது அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவர் சரண சிவாச்சாரிய தன்னை சொல்லிக் கொள்கிறார். மாலையன் மாமரை அறியா ஆதி மார்க்கம், அது சைவ மார்க்கம். திருமாலாலும் பிரம்மாவாலும் அறிய முடியாதாக, வேதத்தினால் அறிய முடியாதாகிய ஆதி மார்க்கமாகிய சைவம். வையகத்து ஆகமம், அப்புறம் வேதம் மற்றுமுள்ள நூலையெல்லாம் உணர்ந்து எல்லாவற்றையும் படித்திருக்கக்கூடியவராகிய அடியவர்கள் இல்லையா? அயன் மாமரை அறியா ஆதி மார்க்கம். முதல்ல அந்த ஆதி மார்க்கத்தை உணர்ந்து தனியாக சொல்றார். மாமரையினால அறியப்படாதாய ஆதி மார்க்கம், அதை தெரிந்து கொண்டவர்கள் சைவ நெறியில் இருக்கிறவங்க. ரெண்டாவது வேதத்தையும் கற்றுக்கொண்டவர்கள். முதல்ல வேதத்தினால அறியப்படாத ஆதி மார்க்கத்தை உணர்ந்தவர்கள்னு சொல்கிறார். ரெண்டாவது வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம் உணர்ந்து வேதத்தையும் படித்தவர்கள்னு சொல்கிறார். அதனால் இது கூறியது குரல் இல்லை. மாலையன் மாமரை அறியா ஆதி மார்க்கம். ஆதி மார்க்கத்தை இந்த 3 பேராலும் முதல்ல அறிய முடியாது, ஃபர்ஸ்ட் அதை ஒதுக்கிடுங்க. வையகத்து ஆகமம் வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம் உணர்ந்து இறைவன் கழலை நோக்கும் நோன்மை அருந்தவர்.
எல்லாவற்றையும் படித்துக்கொண்டு எல்லாவற்றிலுமே பெருமானையே பார்க்கக்கூடிய அடியவர்கள். நோன்மை அருந்தவர் முன் யான் நுவழுமாறு, நுவழுதல்னா சொல்றதுன்னு அர்த்தம். இந்த அடியவர்களுக்கு முன்பாக சொல்லுவது, நான் சொல்ல வந்தது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, வேலை உலாவும் திரைகள் வீசி ஏறி, வேலைனா கடல், கடல் உலாவு எப்போதும் அலைகள் மிகுத்து வீசி கொண்டிருக்கதாகி அந்த கடல், வேறு ஏழும் ஒன்றாகி, அலையெல்லாம் சேர்ந்து பெருசாகிடுது, 7 கடலும் ஒன்றாயிட்டுதுன்னா அதை வேறு ஏழும் ஒன்றாகி, கடல் மொத்தம் 7 சொல்றதும் இல்லையா, 7 கடல் என்ன கடல்? உப்பு கடல் தான் நம்ம கடல் இருக்கு இப்போ இல்லையா. பால், தேன், தயிர் இருக்கு, உப்பு இருக்குது, அப்புறம் கருப்பஞ்சாறு கடல் இருக்கு, நெய்க்கடல் இருக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள். நமக்கு அதெல்லாம் எங்கே பார்க்க போகிறது நமக்கு தெரியுது. அதெல்லாம் அட்லாண்டிக், பெசிபிக், அது சவுத் பெசிபிக், அப்புறம் நார்த் பெசிபிக் இருக்குது அதில். அது நமக்கு அரபிக்கடலில் இந்திய பெருங்கடலில் ஒரு பகுதி தான், பெருங்கடல் இல்லை அது. இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் பெசிபிக் ஓஷன், வேறு என்ன இருக்குது அதில்? நார்த் பெசிபிக், இப்போ சவுத் பெசிபிக் இருக்குது. ஆர்டிக் கண்டம் இல்லையா, அட்லாண்டிக் நார்த் அட்லாண்டிக், அதெல்லாம் சின்ன கடல். சரி, அது நம்ம புவியியலுக்குள்ளே போக நடந்துட்டு போட்டோம். 7 கடல் இருக்குன்னு வச்சுப்போம், அது பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ 7 இருக்குது, அது பார்க்கடல், தயிர் கடலோ இல்லை அட்லாண்டிக் இந்தியனோ ஏதோ சம்திங் இருந்துட்டு போட்டோம். உலகத்திலே பெரிய கடல் எது? பெசிபிக் தான் பெரியது. ஆமாம், பசிபிக் பெருங்கடல் அதுதான் பரிசு. அதில் மரியானா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, ட்ரென்ச், மரியானா ட்ரென்ச்னு. அதுக்கு உள்ளே நீங்கள் இமயமலையை தூக்கி போட்டிங்கன்னா, இமயமலைக்கு மேலே 10 கிலோமீட்டர் தண்ணி இருக்குமா அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டிங்கன்னா. வாங்க ஐயா உட்காருங்க. இமயமலையை தூக்கி இந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா, இமயமலை 8 கிலோமீட்டர் இல்லையா. இமயமலையோட ஹைட் என்ன? 8000 அடி சொல்லுகிறார்கள். 8000 அடிங்கிறது கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் நீங்கள் அப்போடா பார்க்குறீங்க. 8 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போக முடியுமான்னு பாருங்கள், போகலாம். அதே நீங்கள் அப்போட முடியாது, ஏன்னா உங்கள் வெயிட்டை தூக்கிட்டு மேலே போகணும். 8 கிலோமீட்டர்லாம் அதிகபட்சமான உயரம், புரியுதுங்களா? 8 கிலோமீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டை தூக்கி நீங்கள் அந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு மேலே 12 கிலோமீட்டர் தண்ணி இருக்குமா. அவ்வளவு ஆழமான பகுதி கீழே இருக்குன்னு சொல்கிறார்கள். இருட்டு, சூரிய ஒளியே போகாத பகுதி. அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் தன உடம்புல தானே ஒளியை உற்பத்தி பண்ணிக்கொள்ளக்கூடிய பரிணாமித்து கொண்டிருக்கிறது தான் சொல்கிறார்கள். சரி, அப்படி இருக்கக்கூடிய கடல்களெல்லாம் ஒன்றா திரண்டு நிற்கிது. அந்த கடலுக்கு முன்பாக சாலவும் ஆண் குளப்படியில், ஆண்னா பசுன்னு அர்த்தம், குளப்படிங்கிறது குளம்படிங்கிறது, குளப்படின்னு வலித்தல் விகாரமாக வந்திருக்கு. குளம்புன்னா என்ன? பசுவினுடைய பாதம். பசு, குதிரை, பன்றி, மான், ஆடு, குதிரை குழம்பு தான், பிளவுபடாத பசு, பன்றிக்கு குழம்பு தான், பன்றி குழம்பு இருக்கும். இதில் பிளவுபட்ட குழம்பு, பிளவுபடாத குழம்புன்னு உண்டு. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, பன்றிக்கெல்லாம் பிளவுபட்ட குழம்பு, குதிரைக்கு பிளவுபடாத குழம்பு, வட்டமாக இருக்கும் அப்படியே, விளங்குதா? இந்த பிளவுபட்ட குழம்புகளிலே பிளவுபட்ட குழம்புடைய உயிரினங்களை தான் நீங்கள் சாப்பிடணும், பிளவுபடாத குழம்புகளை உடைய உயிரினங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாத்தில் சொல்லுவாங்க. அவங்களுடைய இதில் சாப்பாட்டு முறைகளில் அவங்களுக்கு அது ரூல்ஸ் இருக்குது. பிளவுபடாத குழம்புடைய உயிரினங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா? குதிரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அவன் சாப்பிடாம ப்ராப்ளம்மோ. பண்ணி தனிப்பட்ட முறையில் அது இழிவான விலங்குன்னு ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு தடுக்கப்படாத உணவு என்னன்னாக்க இதுதான், சீ ஃபுட்ஸ் தான். சீ ஃபுட்ஸ் ஃபுல்லாக எதுவுமே அவங்களுக்கு தடுக்கப்படாதது. ஏன்னா அதில் எதுவுமே பிளட் இருக்காதுன்னு அவன் சொல்கிறான். பிளட்டு உள்ள மீன்லாம் பிளட் இருக்குது. அந்த சீ ஃபுட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது, தடை கிடையாது. சீ ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம். சேர்ந்துருப்பட்டோம். இப்போ அந்த பசுவினுடைய குழம்பு அடியில் தேங்கி இருக்கக்கூடிய குளப்படின்னு இருக்கு பாருங்க. குளப்படினா குளக்கரையில் இருக்கக்கூடிய படின்னு அர்த்தம் இல்லை. குளத்தக்கரையில் இருக்க படி இருக்கு இல்லையா, அது இல்லை. இது குழம்பு அடி. குழம்புங்கிறது குழப்புன்னு ஆயிருக்கு அந்த இடத்துல. அது வலித்தல் விகாரம், வலிந்து வந்திருக்கிறது. மெலிந்திருந்தது குழம்புன்னு மெலிந்திருந்த அந்த இந்து சவுண்டு இத்தாயிருக்கு. அது வலித்தல் விகாரம்னு பேர். குளப்படியில் தங்கி நின்ற ஸ்தலம். இந்த பசுவினுடைய தண்ணி குடிக்க வந்த ஒரு குளத்தில் தண்ணி குடிக்க வந்த ஒரு பசு ஏற்படுத்தின அந்த பாத தடத்தில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தால் எவ்வளோ தண்ணி இருக்குமோ, எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 100 மில்லி இருக்குமா?
இந்த 100 மில்லி தண்ணிங்கிறது கடலுக்கு ஈக்குவல்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் சித்தியார் பாடம் வந்தது அறிஞர்களுக்கு முன்பு என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். அதை கடங்கி பேசுகிறார்கள். சாலவும் ஆண் குளம்படியில் தங்கி நின்ற சலமதுதான் நேர் என்னும் தன்மைத்தாளோ என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். விளங்குது அந்த பாட்டு? அடுத்த பாட்டு, என்னுடைய பாடலில் குற்றங்கள் இருந்தாலும் அதை அடியவர்கள் பெருமையாக எடுத்துக்கொள்வார்கள் என்று பாடுகிறார். அதற்கு அற்புதமான பாட்டு ஒன்று. நெடு புகழ் உலகுதனில் மைந்தர் மாதர் நேயமுடு தாம்பயந்த புதல்வர் வாயில் கூடுமொழி மிழலையொடு குழறி ஒன்றும் குறிப்பு அரிது ஆகிடினும் மிக குலவி போற்றி மாடு நமக்கு இது என்று கொண்டு வாழ்வர் அதுபோல மண்ணு தமிழ் புலமையோர் என் பாடுகவி குற்றங்கள் பாரார் இந்நூல் பாராட்டா நிற்பர் அருள் பரிசினாலே என்பார். குழந்தைங்க சின்ன பிள்ளையா நம்ம இருக்கோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னார் திருவள்ளுவர். மக்கட்பேர்னு அதிகாரமே வச்சிருக்கார். தன்னின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னார். நம்மளோட நம்ம புள்ள அறிவுடையதாக இருந்ததுன்னா என்ன இருக்கும்? பிள்ளைங்க என்னோட என்ன பெரிய ஆளா நீ அப்படின்னு பிள்ளை போய் கேட்பாங்களா? சந்தோஷப்படும், பெருமை உண்டாகும் இல்லையா? அதனால் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமைன்னு. அதுபோல் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்குன்னு திருக்குறள் சொல்லுகிறார். குழந்தைங்களுடைய பேச்சை கேட்கறது நமக்கு இன்பமாக இருக்கும் என்று அந்த மாதிரி பிள்ளைய வளர்க்கணும் ஃபஸ்ட்டு இருப்போம் இல்லையா? அது கண்ணாமண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கு, அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கு, அது நமக்கு இன்பமாக இருக்குமானா அது இன்பமாக இருக்காது இப்போ இல்லையா? அது கற்றுக்கிட்டதுக்கு பிறகு சின்ன குழந்தையா இருக்கும், ஒரு வயசு 2 வயசில் மழலை சொல்லு பேசுகிறது. அந்த பிள்ளை நம்மளாவே அப்பா வரமாட்டியா, அப்பா போக மாட்டியா அப்படின்னு சொல்லுது, நம்மளை வந்து அடிக்குது புதைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ உடனே சண்டை போடுவோமா? அதுக்கிட்ட சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அது மொழி பயிலும் பொழுது நமக்கு அது இன்பமாக இருக்கிறது. எப்படி மாநிலத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக தாய் தந்தையாக இருக்கும்பொழுது தன்னுடைய குழந்தையினுடைய சொற்களை கேட்டு இனிமை அது மழலை அறியாமையினால் பேசுகிறது என்று மயங்குகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்களோ அதுபோல அடியவர்கள் எல்லாம் என்னுடைய சித்தியார் என்கின்ற நூலை கேட்டுவிட்டு நான் மழலையில் அறியாமையிலே பேசுகின்றேன் என்று என்னை பாராட்டத்தான் செய்வார்கள் என்று சொல்கிறார். தல்ல எப்படி பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதுன்னு சொல்லப்பட்ட அந்த நூலை பாடுற ஆசிரியரே தல்ல இப்படி சொல்லிக்கிறாரே. நம்ம ஒரு பாட்டு கூட பாட வைக்கலாம் உட்காந்துருக்கோம், நமக்கு இந்த என்ன வருதான்னு தெரியல. பகுப்போம். நீடு புகழ் உலகுதனில் மைந்தர் மாதர், உலகத்துல மைந்தர் மாதர்னா கணவன் மனைவி, நேயமோடு தாம்பயந்த புதல்வர் தான் பெத்த பிள்ளைங்க, வாயில் கூடுமொழி மழலையோடு குழறி ஒன்றும் குறிப்பறிது ஆயிடினும், அந்த மொழிக்கு ஒன்றும் பொருள் இல்லை என்றாலும், பொருள் அது பேசுறதுக்கு ஒன்றும் பொருள் இல்லை என்றாலும் கூடுமொழி மழலையோடு குழறி ஒன்றும் குறிப்பறிது ஆயிடினும் மிக குலவி போற்றி மாடு நமக்கு இதுதான் நமக்கு செல்வம் என்று மகிழ்வார்களாம் அந்த பிள்ளைங்க பேசுகிற அந்த மழலை சொல்ல. அதனால தான் வள்ளுவர் சொல்ல குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னர். குழந்தைங்களுடைய பேச்சை கேட்காதவன் தான் என்ன பண்ணுவான்? அதில் இன்பம் இருக்குது இதில் இன்பம் இருக்குன்னு பேசி கொண்டிருப்பான். குழல் இனிது யாழ் இனிது என்பர்னர். மாடு நமக்கு இது என்று கொண்டு வாழ்வர் அதுபோல மண்ணு தமிழ் புலமையோர், யாரு புலமையில பெரியவர்களோ அவர்கள் என் பாடுகவி குற்றங்கள் பாரார், என்னுடைய குற்றங்களை பார்க்க மாட்டார், இந்நூல் பாராட்டான் இருப்பர் அருட்பரிசினாலே, என் மீது கொண்ட கருணையினால அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த நூலை பாராட்டி கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். சொல்லுங்க ஐயா. ஒரு ஃபேன் தான் வந்துச்சு, மதியானம் லஞ்சில் திறந்து எடுத்து கொடுத்துருங்க. பாஸ்கரையாவுக்கு ஏசி வேணுமாங்க ஐயா? ஐயா நானே கேட்கணும்னு நினச்சிங்க, லஞ்சில் ஞாபகப்படுத்துங்க. என் வீட்டில் சோலார் இன்ஸ்டால் பண்ணலான்னு ஐடியா எனக்கு வந்திருக்கு. என்னங்கிற கவர்மெண்ட் கூட மானியம் எதை கொடுக்குறாங்க போட்டுருக்கு. சரி நான் என்ன பேசுவேன், ஞாபகப்படுத்து எனக்கு. ஏன்னா கரண்ட் பில்லு அதிகமாக ஏசி போடுறதுனால ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு லோ வோல்டேஜ் பிரச்சனை வேறு இருக்குது. சோலாராக நமக்கு இன்ஸ்டால் சரி பார்ப்போம். லஞ்சில் ஞாபகப்படுத்துங்க பேசுவோம். அடுத்தது சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள் எல்லாம் சூழப்போயும் ஒத்து முடியும் கூட ஓரிடத்தே ஒருபதிக்கு பல நெறிகள் உளவானார் போல் பித்தர் குணம் அதுபோல ஒரு கால் உண்டாய் பின்னொரு கால் அறிவின்றி பேதையோராய் கத்திடும் ஆன்மாக்கள் உரைக்கட்டில் பட்டோர் கனகவரை குறித்து போய் கடற்கே வீழ்வார் என்று சொல்லுகிறார். சிவாகமங்கள் 28
அதற்கு கீழே உபாகமங்கள் 200 சொச்சம் இருக்குன்னு சொல்கிறார்கள். எல்லாவற்றிலையுமே கிரியாபாதங்கள் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கும், கிரியா விஷயங்கள் வெவ்வேறு தான் இருக்கும். ஆனால் ஞானபாதத்தில் பார்க்கும்பொழுது எல்லாத்திலையும் பதிபசு பாதம் என்கின்ற முப்பொருள் உண்மை தான் இருக்குது. அதை புரியாமல் நீ என்ன புதுசாக நீ சித்தியாரில் புது கருத்து என்ன சொல்ல போற என்று யாராவது என்னுடைய நூலை இழிவு செய்தார்கள் என்றால் அது அவையை அடக்கி பேசுகிறாதீங்க. கேட்க முடியுங்களா? மேலே 2 பாட்டு கீழே 2 பாட்டு அவைக்கு அடங்கி நடந்தது, இது அவையை அடக்கி பேசுறது. இது சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள், பெருமான் சொன்னதாகி ஆகமங்கள். விளக்கம் புரியுதுங்களா? சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதினா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மீனிங்? சுவாமிதான் என்ன அர்த்தம்? சொரூப லட்சணம், ஞானமே வடிவமானவர். வெரி குட். இயல்பாகவே பாசங்கள்லேருந்து நீங்கியவர்னு அர்த்தம். அப்போ அவருக்கு வடிவம் எப்படி இருக்கும்? அருளாளர் இருக்கும். அதான் சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள்னார். ஆகமங்கள்னு சொல்லப்பட்ட சிவாகமத்தை தான் இங்கே குறிக்குது. ஆனால் நீங்கள் வச்சிருக்கீங்களே உரை, இந்த உரை நூலில் பார்த்தீங்கன்னா பல சமயத்துடைய நூல்கள்னு போட்டிருக்காங்க உரை. அது தப்பு, அந்த அர்த்தம் அப்படி கிடையாது. சிவாகமத்தில் இருக்கக்கூடிய சில கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாய பேதங்கள் அதுதான் இங்கே பேசுகிறாரே தவிர்த்து எல்லா சாஸ்திரத்தையும் சாமி தான் சொல்லியிருக்காரு. விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேன்னு எம்பேரார் கேட்டதாக. ஆனால் நாம் அதை இவர் போட்ட மாட்டாரே, அதை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இங்கே. அப்போது சொல்லிய ஆகமங்கள் எல்லாம் சூழப்போயும் ஒத்து முடியும். ஆகம விஷயங்கள்லாம் கடைசியில் ஞானபாதத்தில் எப்படி தான் இருக்கும்? ஒரே கருத்துடையதாகத்தான் இருக்கும். ஒரு பகுதிக்கு ஆனால் எப்படி இருக்குது? ஒரு பகுதிக்கு பல நெறிகள் உள்ளனாவா போல, ஒரே ஊருக்கு பல வழி இருக்கிறது மாதிரினார் சித்தி. இப்போ சென்னைக்கு நான் எங்கள் மாயத்துலேருந்து வரோன்னா எப்படி வரலாம்? ஒன்று சிதம்பரம் வந்து கடலூர் பாண்டிச்சேரி வழியாக ஈஸியாக, திருவான்மையூர் வழியாக ஈஸியாக சென்னைக்குள்ளே நுழையலாம். அப்படி இல்லைன்னா வடலூர் வந்து சிதம்பரம் வந்து வடலூர் வந்து பண்ருட்டி வழியாக பைபாஸை பிடிச்சி திண்டிவனம் பைபாஸை பிடிச்சி சென்னைக்குள்ளே வரலாம். அப்படி இல்லைனாக்கா சிதம்பரம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனத்தை பிடிச்சி திண்டிவனத்துலேருந்து நான் வரலாம். அப்படி இல்லைனாக்கா ஈசிஆரில் வந்து ஓஎம்ஆர் வழியாக நான் உள்ளே வரலாம். அப்படி இல்லைனாக்கா கும்பகோணத்தில் இது அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கமாக போயிட்டுனா அரியலூர் வழியாகவும் சென்னைக்குள்ளே வரலாம். அப்புறம் வேறு வழி நாமக்கல் அந்த பக்கத்தில் உள்ளவங்களும் சென்னைக்கு வராங்க, வேலூர் பக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே வராங்க, பெங்களூர்லேருந்து சென்னைக்குள்ளே வராங்க. விளக்கம் புரியுதுங்களா? அப்போ ஒரே சென்னைக்கு எத்தனை வழி இருக்குது பார்த்தீங்களா அடைவதற்கு? அதான் ஒரு பதிக்கு பல நெறிகள் உளனவா போலன்னார். உளவானார் போல ஒரே ஊருக்கு பல நெறிகள் இருப்பது போல பல ஆகமங்கள் சாமி சொன்னாலும் எல்லாவற்றிலையும் இருக்கிறது என்னது? பதிபசு பாசம் என்கின்ற ஞானவாத கருத்து தான். அப்போது இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு நேரத்தில் ஓகேன்னு சொல்லிக்கொண்டு ஒரு நேரத்தில் இகழ்வாங்க சில பேர். அவங்க எப்படி இருப்பான்? பைத்தியக்காராங்கிறார். அவங்கெல்லாம் தெளிவாக சொல்கிறார். பித்தர் குணம் அது போலன்னார் இல்லையா? என்ன பண்ணுவாங்களா? ஒரு கால் உண்டாய் பின்னொரு கால் அறிவின்றி, ஒரு நேரத்தில் அறிவு இருக்கிறது மாதிரி நடந்துப்பான், ஒரு காலத்தில் அறிவு இல்லாத மாதிரி நடந்துப்பான். பைத்தியக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா லூஸ் மாதிரி தெரிவாங்க. அப்போ பித்தர்கணம் அதுபோல ஒரு கால் உண்டாய் பின்னொரு கால் அறிவின்றி பேதையோராய், அறிவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு கத்திடும் ஆன்மாக்கள் உரைக்கட்டில் போட்டார். அவங்கெல்லாம் யாரு? கத்திடும் ஆன்மாக்கள், துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டில் அகப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள். அவர்களெல்லாம் நல்லதை கேட்க வந்து நல்லதை புரிந்து கொள்ளாதவர்கள். சிவஞான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை யார் இகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் எப்படி தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கம் என்னவோ நல்ல நோக்கம், பெருமானை நினைக்க வேணும்னு. ஆனால் சித்தியார் என்கிற நூலை இகழ்ந்ததுனால அவங்க எப்படின்னா கனகவரை குறித்து போய் கற்கே வீழ்வார்னர். மேருமலையை அடைய போறேன்னு ஒருத்தன் ஆசைப்பட்டா அவன் எங்கே போகணும்? வடக்கு நோக்கி செல்ல வேண்டும். அவன் கிழக்க நோக்கி போய் கடலில் விழுந்துட்டான்னா அவன் சென்ற இலக்கு அடைவானா? அடைய மாட்டான். அதுபோல் யாரெல்லாம் சித்தியார் என்கிற நூலை இகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் யாருன்னு கனகவரை குறித்து போய் கற்கே வீழ்வார் என்று அவர்களை அவையை அடக்கி பேசுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போது அவைக்கு அடங்கியும் சாமி காமிச்சிட்டாரு, அவையை அடக்கியும் காண்பித்தார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு 10வது பாட்டா? அந்த பாட்டு காப்பு செயலை விட்டுட்டு இது ஒரு எப்போ பார்த்தாலும் 9, 10, 1, 2 ஆகிட்டே இருக்கும். 10வது பாட்டு காப்பு செயலை சேர்த்து தானே பார்த்துட்ருக்கோம். 10வது பாட்டு நூற்கு அதிகாரியும் நூல் வழி நூல் பெயரும்னார். இந்த நூலை யார் படிக்கலாம்? இந்த நூல் யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னார்? 2 பேருக்கு இந்த நூல் கிடையவே கிடையாதுன்றார். படிச்சு எடுத்தோன்னே 2 தரப்புக்கு இந்த நூல் கிடையாது. இந்த சிவஞான சித்தியார் அவங்க 2 பேரும் படிக்க வேண்டியதில்லை, எடுக்கவே வேணான்ட்டார். ஒரே ஒரு தரப்புக்கு தான் இந்த நூல் உண்டு அப்படின்னார். அந்த நூல் யாரெல்லாம் இங்கே படிக்கிறதுனா அந்த குரூப் தான். நாம் அப்போ புத்தகத்தை படிக்கலான்னு யார் வந்திருக்கிறோமா இங்கே, நமக்கு தான் அந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அது யாரும் பார்ப்போம். போதம் மிகுத்தோர்
தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்கட்கு அறிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதிலருள் சனத்குமாரர்க்கு கூற குவலயத்தின் அவ்வழியம் குருநாதன் கொண்டு தீதகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பெண் சிவஞான சித்தி என்றே என்று இந்த நூலை சொல்லுவார். இந்த நூல் எதற்காக கொடுக்கப்பட்டது? என் குருநாதனுக்கு இந்த நூல் கொடுக்கப்பட்டது. முதல்ல என் குருநாதன் எனக்கு கொடுத்த பொழுது அந்த நூலுக்கு இப்போ நான் வேறு பேரை மாற்றி வைக்கிறேன். என் குருநாதன் எனக்கு குவலயத்தின் வழி என் குருநாதன் கொண்டு தீதகல எமக்களித்த ஞான நூல். அந்த நூலுக்கு பேர் என்ன சார்? வெரி குட், சிவஞான போதம். இப்போ அந்த நூலை இவர் வேற மாதிரி பாடி என்ன பண்றாரு? சிவஞான சித்தின்னு பேர் வைக்கிறார். விளங்குதா சொல்றது? போதம் மிகத்தோர், ரொம்ப அறிவு அதிகமானவங்க, இதில் அவைக்கு அடங்கி நடந்தார் இல்லையா, அந்த மாதிரியான அறிஞர்கள், அடியார்கள். செம்மலர் ஒன்றால் சேரல் ஒட்ட அம்பலங்கழி அன்பரோடு மறி மாலையரணையம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண்யன தொழும் என்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியவர்கள், அவர்கள் தான் போதம் மிகுத்தவர்கள். அவர்களுக்கு நூல் கிடையாது, அவர்களுக்கு நூல் இல்லை, அவங்க சித்தியார் படிக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர். உலகத்தில் எத்தனை அறியாமை இருக்கோ அத்தனை அறியாமையும் ஒன்றாக பொருந்தி இருக்கக்கூடியவன் அர்த்தம். யாருன்னா சிவஞான சித்தியார் வகுப்பு இன்னைக்கு யாரெல்லாம் வரலையே அவங்கெல்லாம். நான் சொல்லலை இதப்போ, சாமி தானே சொல்கிறார், நானா சொல்கிறேன். அதப்போ யார் இந்த நூலை படிக்க வரலையோ அப்போ உங்களுக்கு நூல் இல்லைன்னு தானே அர்த்தம். போ தொகுத்த பேதமைக்கே, நமக்கு மற்றதெல்லாம் முக்கியமாக பட்டிருக்கு, சித்தியாரிங்க நூல் நமக்கு முக்கியம் இல்லை, அதனால் நம்மளால வர முடியவில்லை, அதான அர்த்தம் அதுக்கு. தொகுத்த பேதமைக்கோ பொருந்தினார் இவர்க்கு அன்றி. இந்த ரெண்டு பேருக்கும் அன்றின்ட்டார். ரொம்ப படித்தவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, ரெண்டாவது ஒன்றுமே தெரியாதவன், சுத்தமாக சொன்னாலும் புரியாதவங்க அர்த்தம். சரி, இப்போ அடுத்த வாரம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு உண்டா கிடையாது சார்னா அர்த்தம், அப்படி அர்த்தம் கிடையாது. இதில் நான் விளையாட்டு தான் சொன்னேன். அறியாமை சுத்தமாக பெருமான பத்தின எண்ணமே உண்டாகாதான்னு அர்த்தம். அந்த இடத்துல விளக்கம் வருதுங்களா? உலகாயுதன், புறச்சமயத்தார், பெருமான்னு ஒருத்தர் இருக்கார், பதிபசு பாசம் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களைத்தான் என்னன்னு சொல்லுகின்றோம்? தொகுத்த பேதமைக்க பொருந்தினவர் என்று சொல்கிறோம். இவருக்கு அன்றி கதிப்பால் செல்ல எது நெறி எனும் அவர்கட்கு தேடல் இருக்கணுங்கிறார் சார். யாருக்கு சிவபெருமானோட திருவடி வேண்டும் என்ற தேடல் இருக்கிறதோ அவருக்குத்தான் இந்த நூல் அருளி செய்யப்பட்டது என்று சொல்கிறார். அதை பற்றி ஒரு அற்புதமான சரித்திரம் உங்களுக்கு இருக்குது, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மணிவாசக பெருமானுடைய சரித்திரம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலத்தில், திருவிளையாடல் புராணத்தில் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம், அதில் மணிவாசக பெருமானுடைய பெருமையை காட்டுகிறார். வாதவூரர் கரவிலாத பேரன்பினுக்கு எளிவரும் கருணை குறவனார் அருளன்றி கொடிய வெம்பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது புனையால் அன்றி உறவு நீர் கடல் கரம் கொடு நீந்துவது ஒக்கும். அப்படி நினைச்சுக்கிறார் மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் சைவ சித்தாந்தம் படிக்கணும் ரொம்ப ஆசை. அவர் சித்தாந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பதி விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், பாச விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், பசு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை அவருக்கு. ஆனால் காலம் அவருக்கு ஒத்துழைக்கல. அவர் மினிஸ்டர் ஆகிட்டார். சாதாரண மினிஸ்டரா, நம்ம கைத்தறி துறை மாதிரி சாதாரண துறை கொடுத்தாங்களா? இல்லை, அவர் தான் முதலமைச்சர், எல்லாவற்றையும் அவர் தான் பார்த்துக்கணும். அப்போ அவருக்கு எப்படி படிக்க முடியும்ப்பா இல்லையா? ஆனால் மனசுக்குள்ள ஏக்கம் இருக்குது, அவருக்கு நிறைய படிக்கணும்னு கேட்குறாரு, நிறைய கேட்குறாரு. இப்போ என்னுடைய வகுப்பில் என்னுடைய வகுப்பு சொற்பொழிவுகள்லாம் மாதிரி கேட்டால் புரிய மாட்டதில்ல, தெரியாமல் இருக்குல்ல நமக்கு. அதே மாதிரி எவ்வளோ கேட்டாலும் நமக்கு புரியாது அப்படின்னு முடிவு பண்ணுறார். கேள்வி ஞானத்தினால சித்தாந்தம் என்பது என்ன ஆகாது, புரிந்து விடாது என்று சொல்லுவார். இப்போ நம்ம வகுப்பில் புரியுது, நான் விளையாட்டுக்கு சொல்லுகிறேன், நம்ம வகுப்பில் புரிகிறதுனா அது நான் காரணம் கிடையாது. இந்த வகுப்பில் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் யாருடைய பிரதிநிதியாக இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? இப்போ மகாசன்னியானத்தில் பிரதிநிதியாக தான் இங்கே உட்காந்துக்கிட்டு பாடம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பாடம் சொல்கிறது யார்? இப்போ சன்னிதானம் சொல்லுகிறார்கள். அவங்களுடைய கருணையினால் நல்லாவே நமக்கு பாடம் புரியும் இல்லையா? இங்கே நாம் பேசுறது என்னுடைய மொழியெல்லாம் அவங்களுடைய மொழி தான், அவங்களுடைய மொழியைத்தான் நம்ம இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே சொல்லுவது குருநாதருடைய கருணையினாலே நமக்கு விளங்குகிறது. விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். அதனால் நம்ம பாடத்தை நம்மளே இழிவுபடுத்தக்கூடாது. நிச்சயமாக நல்லாவே புரியும் எல்லாருக்கும். ஆனால் ஒரு குருநாதரை சென்று அடையாமல், நம்ம குருநாதரை அடைந்து தானே நம்ம சைவஸ்தானம் படிக்கிறாங்க. திருமணத்தில் படிக்கிறோம்னா இப்போ என்ன, குருநாதர் இல்லாமல் படிக்கிறோம்? நிச்சயமாக அவர்களுக்கு தான் படிக்கிறோம். இப்போ குருநாதர் அல்லாத, திருமணத்தில் இல்லாத வேறு இடங்களில் சைவஸ்தானம் படிப்பது கேள்வி ஞானம் என்பது நமக்கு என்ன கிடைக்காது, முழுமையான ஞானம் கிடைக்காது. அது எப்படி இருக்குன்னா,
கடலை கடப்பதற்கு கப்பல் என்பது இல்லாமலே கையால நீந்தி கடந்தெல்லாம் நினைப்பது போல என்பதாக மணிவாசகர் நினைத்துக் கொள்கிறாருங்கிறார். புறையில் கேள்வியால் கடப்பது வெம்பாசம் புறையில். இப்போ நான் பாடுறதுன்னா திருவிளையாடல் புராண பாட்டு புத்தகத்தெல்லாம் இருக்காது, பாடாதீங்க ஆக்காதீங்க. சொல்றது திருவிளையாடல் புராண பாட்டு சொல்றேன். புறையில் வெம்பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது புனையாலன்றி உறவு நீர் கடல் கரம் கொடு நீந்துவதாக. ஒரு வலிமையான கடலை கரத்தால கொண்டு நீந்தி போறதுக்கு ஒக்குது அப்படின்னார். அடுத்து என்ன சொல்றார்? என்று அவ்வாதவூர் மறையவர், அந்த வாதவூர் பெருமான் இன்ப வீடு எய்த துன்றும் ஆசையில். ஏன் சார் அவர் சைவஸ்தானம் படிக்க நான் சொல்றதா? இன்ப வீடு எய்தும் துன்றும் ஆசையா. நமக்கு அந்த ஆசை வந்திருக்கான்னு தெரியல. இப்போ சித்தாந்தம் படிக்க வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகணும்னா கிளாஸ் முடிஞ்சா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்க போலாம். இப்போ வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்காலும் இல்லை இல்லையா? வீடாகிய புத்திக்கு போகணும்னு விருப்பம் இருக்கான்னு நமக்கு தெரியல. அதுக்காக தான் வந்தோமா? நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்துல தான் வந்திருக்கோம். முக்திக்கு போகணுங்கிற விருப்பத்தோட நம்ம சைவஸ்தானம் படிக்கலாமான்னு தெரியல நமக்கு. நம்ம கேள்வி கேட்டுக்கின்ற விஷயம் தான். ஆனா சாமி எப்படி படிக்கிறார்? அவ்வாதவூர் மறையவர் இன்ப வீடு எய்த துன்றும் ஆசையால் தொடக்குண்டு. தொடக்குண்டுன்னா அந்த ஆசை ஏற்பட்டது முக்திக்கு போகணுங்கிற எண்ணத்தினால. சுருதி ஆகம நூல் ஒன்று கேள்வியர் வருந்தோறும். வேதம் ஸ்ருதி ஆகமம் முதலானவற்ற விஷயங்கள்லாம் படிச்சவங்க யாரெல்லாம் வருகிறார்களோ மதுரைக்கு, கேள்வியர் வருந்தோறும் உணர்ந்து அவர் இடைத்தாம் சென்று. ஆள் போட்டு வச்சிருப்பாராம் சாமி. யாராவது சித்தாந்தம் படிக்கிறாங்க வராங்களா? யாராவது சர்வபராதனுக்கு வந்திருக்காங்களா? யாராவது படித்தவங்க உங்களை மாதிரி 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் வராங்களா? போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு சாமி மணிவாச பெருமான் இல்லையா? அதை உணர்ந்துங்கிறாரு பாருங்க. வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இடைத்தாம் சென்று அந்த கூட்டத்துக்கு இவரு போயிடுவாராம் மணிவாச பெருமான். இவரு போய் அவங்கள்ட்ட கேட்பாராம், நீங்க என்ன படிச்சுக்கிட்டீங்க? ஆணவ மலம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? ஆவாரக சக்தினா என்ன அப்படின்னு நம்மளை கேட்டா இப்போ நமக்கு தெரிஞ்சுவிட நம்மளை தெரியல அழுப்போம் இல்லையா? அவர் கேட்பாராம் சாமி. என்னமோ துரதிருஷ்டவசம் போனது பூரா இப்படிதான் எடுத்திருக்க போட்டிருக்கு. அவருக்கு யாரும் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல. உணர்ந்தவர் இடைத்தாம் சென்று காண்தோறும் அளவலாய் தேர்ந்துருவர் ஆனார். அவங்கள்ட்ட பேசி பேசி அவங்கள்ட்ட கேட்பாராம் சாமி, சைவஸ்தாந்த உண்மைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க. எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து அறிவொருள் எல்லாம். எவ்வளவு பேர்ட்ட கேட்டிருக்காரு பாருங்க சார். நம்ம அப்படி கேட்டோமா? எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து படிச்சாராம் சைவஸ்தாந்த மணிவாச பெருமானார். எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து அறிவொருள் எல்லாம் ஒன்னு நீர் விடாய்க்கு ஒவ்வொரு நீர் உண்டவர் ஒப்ப. எல்லாருக்கிட்டும் கேட்ட கேள்வி தெரிஞ்சு சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தர் சொல்கிறார்கள். சொல்றதெல்லாம் எப்படி இருக்குதா? நல்ல தாகத்தோடு வந்தவனுக்கு கடல் தண்ணியை முண்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து தாகத்தை இன்னும் அதிகப்படுத்துக்கிறத தவிர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு இல்லை. ஏன்னா தாகத்தை இன்னும் அதிகப்படுத்துது இல்லையா? அப்ப இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உண்டாகிறத தவிர்த்து இன்னும் என்ன ஆகலை, சேச்சுரேட் ஆகலை. இன்னும் அந்த சிவஞானம் கைவரப்பட்டாலும் கூட இன்னும் திருப்தி அடையலை ஞான நம்ம மணிவாச பெருமான். அப்பா ஒவ்வொரு நீர் உண்டவர் ஒப்ப அண்ணலார் அகத்து அமை உறாது. அப்படியே உள்ள சரி பரவாயில்ல நமக்கு இவ்வளவுதான் கதி போல் இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டல்லாம சாமிகிட்டே விண்ணப்பம் பண்ணுகிறார். நமக்கு குருநாதரா வந்தாருன்னா யாரு தான் வந்தாவணும்ப்பா, சாமி வந்து சொல்லி கொடுத்தாதான் உண்டு போல் இருக்கு, இல்லை நமக்கு தெரியாது போல் இருக்கு. இன்னும் யார் மேல காதலோட இருக்காராம்? சாமி மேல காதலோட இருக்காரா? இவர் யாருக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு? ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ராஜா கிட்ட வேலை செய்யறது மாதிரி நடிச்சுக்கிட்டு சாமி மேல காதலோட இருக்கிறாராம். எப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணலார் அகத்து அமை உறாது அரசனுக்கு உயிரும் கண்ணுமாய் அமைச்சு உரிமையும் கைவிடாது இயங்குவார் அப்படின்னார். அவன் அமைச்சர் உரிமையும் விடாம இந்த படிக்கிற அறிவையும் விட்டுறாம அவர் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார் மணிவாச பெருமானார். அப்போ கள்ள காதலன் கிடத்து எப்படி இருந்தா? அதுக்கு உண்மை போடுறார் பரஞ்சோதி முனிவர். எப்படி இருக்குன்னா, கள்ள காதலன் இடத்து அன்பு கலந்து வைத்தொழுகும் உள்ள காரிகை மடந்தை போலும் கும்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டவனிடத்து உள்ளன்பு பொதிந்து. இந்த விஷத்தை உண்டார் இல்லையா, பள்ளக்காரி உண்டவன் கும்பரை காப்பான், தேவர்களை எல்லாம் காக்கக்கூடியவனாகிய விஷத்தை உண்டவனாகிய திருநீலகண்ட பெருமானுடைய மேலேயே உள்ளத்தை வைத்துக் கொண்டு பொதிந்து கொள்ள காவலனிடம் புறத்தொழிலும் கொண்டார். வெளியில அவனுக்கு அமைச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், ஆனா உள்ளுக்குள்ள அந்த பெருமானை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்.
அப்போ கதிப்பால் செல்வதற்கு ஏது நெறி அப்படின்னு யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நூல். அப்படி கதிப்பால் செல்ல ஏது நெறின்னு இவர் எப்படி விரும்பியிருக்காரு பாருங்க. அவருக்கு ஏன் சாமி குருநாதராக வந்தார், எல்லாம் குருந்தமரத்தடியில் வந்தார், குருநாதராக வந்தார், திருப்பந்தூரில் அதெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருக்காக ஏன் சாமி வந்தார் இதை பற்றி யாருமே பேசவே இல்லையே. சைவ சித்தாந்தம் படிக்க அவர் விரும்பினார் அப்படிங்க பற்றி பேசவே இல்லையே. சைவ சித்தாந்தம்லாம் படிக்காதீங்க, திருவாசகம் முற்றுவதிலே போதும், திருவாசகம் முற்றுவதிலே போதும்னு சொல்லி வாங்க போதும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கு. அடிப்படை சித்தாந்தமாக இருக்கும்பொழுது மக்கள் அதை விட்டு எதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்போ அப்படி அது போல யாரு வேங்குகிறார்களோ அவர்கள் தான் கதிப்பால் செல்ல ஏது நெறி எனும் அவர்களுக்கு விளக்கப்படுதுங்களா. ஏது நெறி எனும் அவர்களுக்கு யாருப்பா? நாமெல்லாம் தான், வேறு யாரும் கிடையாது. நாம தான். நம்மளாம் மரியாதை பெருமான மாதிரி இப்போ சித்தாந்தம் படிக்க தேடி வரலையா, நல்லா தேடி வருகிறோமே. நாம தான் அது நமக்கு தான் நூல் கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. அரிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு எம்ப அந்த நூலை முதல்ல நந்தியம்பெருமானுக்கு கொடுத்தார். அது அருள் நந்தின்னு சொல்கிறார். இவர் பேர் அருள் நந்தி தான். அதுக்கு மேலே அருள் நந்தின்னு அவர் மூதாதையராகிய நந்தியம்பெருமான் பேரை சொல்கிறார். தனக்கு எம்ப நந்தி கோதில் அருள் சனத்குமாரருக்கு கூற, கோதில் அருள்னா குற்றமில்லாத அருளை உடையவராகிய சனகாதி முனிவர்கள் சனத்குமாரருக்கு கூற, சனத்குமாரர் குவலயத்தின் அவ்வழியம் குருநாதன் கொண்டு இடையில உள்ள வழியெல்லாம் சொல்லலை. இது சுப்ரகாசத்தில் பார்த்தா தெரியும். சுப்ரகாசத்தில் இந்த தெரித்து குருமுதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார்ங்கிற பாட்டில் இந்த பரம்பரை தெளிவாக சொல்லியிருப்பார். குவலயத்தின் அவ்வழியம் குருநாதன் கொண்டு சீதகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்து உரைப்பன் சிவஞான சித்தி என்று தன்னுடைய குருநாதர் கொடுத்த சிவஞான போதம் என்ற நூலை சிவஞான சித்தி என்று கொடுப்பதாக சொல்லியிருப்பார். விளக்க முறைதா? அதான் நூறுக்கு அதிகாரியை சொல்லியாச்சு, 100 வந்த வழியை சொல்லியாச்சு, நூல் பேர் என்னன்னு சொல்லியாச்சு இந்த பாட்டில். விளங்குதா? அடுத்த பாட்டு போலாமா? இந்த நூலில் என்னென்ன சொல்ல போறார் அப்படிங்கிறத சொல்லுவார் அந்த பாட்டில். நீ வரக்கூடிய 11வது பாட்டில் இந்த சித்தியார் சுபக்கம் பரபக்கம் ரெண்டுத்துலேயுமே என்னென்ன கருத்துக்களை ஒரு தொகுத்து பேச போறாருங்கிறத இந்த பாட்டில் சொல்லிவிட்டு உலகாயதன் கருத்துக்கு போறார். இறைவனையும் எண்ணிக்கிட்டே வரலாம் படிக்கும்பொழுது யார் யார் நம்பர் போட்டு. இறைவனையும் இறைவனால் எம்பு நூலும் ஈண்டு அளவும் பொருள் இயல்பும் வேண்டு செய்தி முறைமைகளும் பெத்தமோடு முத்தி பெத்தம் முத்தி மூதுலகில் எமக்கு இயன்ற முயற்சியாலே சிறையுளவும் புனல் நிலவி தோன்றும் பேய்த்தேர் செய்கை போல் உண்டாய பொய்கொள் மார்க்கத்து உரைவளவும் கடா விடையால் சொல்லி போக்கி துகள் தீர இந்நூலில் சொல்லகிர்ப்பாம். இந்த நூலை இதெல்லாம் சொல்ல போறேன். முதல்ல என்ன சொல்ல போறார்? ஃபர்ஸ்ட் பதியை பற்றி பேசுறார். அதான் இறைவனையும் ஒன்று இல்லையா, சாமி பற்றி தெரிஞ்சுக்க போறோமா இல்லையா. ரெண்டாவது இறைவனால் இயம்பு நூல் ஆகமத்து தெரிந்து கொள்ளப்போம். ரெண்டாவது ஈண்டு அளவு அளவை இருக்கு இல்லையா, சொர்க்கத்தில் சுபக்கம் அளவை இருக்கு இல்லையா, ஸ்கேல் இல்லாமல் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் சொல்லுகிறார். அப்புறம் பொருள் இயல்பு, பதி இயல்பு என்ன, பசு இயல்பு என்ன, பாச இயல்பு என்ன, அதெல்லாம் சொல்லுவது. வேண்டும் செய்தி முறைமைகளும் அவரவரை விளக்குவதற்குரிய செய்தி முறைமைகள் என்ன முறைமைகள்லாம் அதான் தசகாரிய விளக்கம்னு பேர். அதெல்லாம் பெத்தமோடு முத்தி, பெத்தம்னா சகல நிலை, முத்தினா சுத்த நிலை. இது எல்லாவற்றையும் பேசப்படுற எல்லாம் வந்துட்டுல போ. மூதுலகில் எமக்கு என்ற முயற்சியாலே இதெல்லாம் சொல்ல பார்த்தா 6 விஷயத்தை சொல்றாரு இதுல இல்லையா. மூதுலகில் எமக்கு என்ற முயற்சியாலே இதே மாதிரி தான் உண்முழக்கத்திலே 6 விஷயம். உண்முழக்கத்தில் எத்தனை? 6 கேள்வி தானே. 6 தத்துவம் ஏது மற்றும் ஆணவம் தான் ஏது? 6 தான். இது நாதனிடம் 5 எழுத்து சேர்த்து சொல்லிக்கணும். அதில் 6 தான் வரும். பிரித்து சொல்லியிருப்பேன். அது டிஃபால்ட் வந்து 6 தான். இன்னும் எனக்கு 6 கேள்வி தான். ஆறாறு தத்துவம் ஏது? இதில் 8 இதில் விரிச்சு இந்த நூலில் போட்டிருக்காங்க. 6 தத்துவம் ஏது? ஆணவம் ஏது? வினை ஏது? நான் ஏது? நீ ஏது? நாதனிடம் 5 எழுத்து ஏது? அவ்வளோதான். 6 தான். இது விரிச்சு எழுதியிருக்காங்க. அப்படி இதில் என்ன போட்டிருக்காங்க? 36 தத்துவம், ஆன்ம இயல்பு, கண்ம இயல்பு, உயிர் இயல்பு, திருவருள் இயல்புன்னு தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க பாருங்க. அப்படி கிடையாது. திருவருளுங்கிறது சுவாமி தானே நேரடியாகவே. அப்புறம் திருக்கூத்து இயல்பு, திருவிந்த எழுத்து 2 ஒன்று தான். அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா திருவருள் இயல்பு, முக்தி இயல்புன்னு தனித்தனியாக போட்டு வச்சிருக்காங்க. கேள்வி 6 கேள்வி தான் அதில். அதுபோல் இங்கேயும் 6 விஷயம் பேசப்படுகிறது. மூதலைகள் எமக்கு என்ற முயற்சியாலே சிறையிலவும் புனநிலவை தோன்றும் பேய்த்தோர் செய்கை போல
உண்டாய பொய்கொள் மார்க்க துறைவளாவும் கடாவிடை. பொய்கொள் மார்க்க துறைகள்னார், ஏதாவது புறச்சமயங்களை சொல்கிறார். புறச்சமயங்களை என்ன சொல்கிறார்? திரையுலவும் புனல் நிலவி தோன்றும் பெய்த்தேர், டேமில் தேங்கி இருக்க தண்ணி போல தோன்றக்கூடியதாகிய சிறைனா ஷட்டர்ஸ் வால் போட்டு வச்சிருக்கிறாங்கல்ல தான் சிறை, தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கிறது. திரையுலவும் புனல் நிலவி தோன்றும்னா தண்ணீர் போல தோன்றக்கூடியதாகிய பெய்த்தேர். பெய்த்தேர்னா காணல் நீர், காணல் நீர் தான் அது, ஆனால் தண்ணி போல தெரியுது. அதுபோல உண்மை சமயம் போல தோன்றக்கூடியதாகிய புறச்சமயங்கள் அது சொல்லுகிறார். செய்கை போல உண்டாய பொய்கொள் மார்க்கம், சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்கொண்டர் மடங்கொண்ட விரும்பியராய் மயங்கியதோர் பெய்த்திருப்பின் குடங்கொண்டு நிற்கு செல்வார் அவர் போதுமின் குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினான் பருப்பதம் சேர்மினே அப்படின்னு ஞானசம்பந்தர் அற்புதமாக சொல்வார். ஞானசம்பந்தருடைய அற்புதமான தேவாரம் இது, பருப்பதம் தேவாரம். நோட் பண்ணிங்க, அதை திரு பருப்பதம் தேவாரத்தில் அற்புதமாக புறச்சமயங்களை நிராகரணம் பண்ணுறாங்க ஞானசம்பந்த பெருமானார். அவங்களுடைய சாஸ்திரம்லாம் என்னவா? சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்ட விரும்பியராய் மயங்கியதோர் பெய்த்தேர்பின். பெய்த்தேர்பின்னாக்க காணல் நீருக்கு தண்ணி பிடிக்க போற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு அவன்லாங்கிற. பெய்த்தேர்பின் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போலன்னர். காணல் நீரில் தண்ணி பிடிக்கிறது குடம் எடுத்து போனால் எப்படி இருக்கும், அது போல தான் இருக்கான் சமணானந்த ஆக்கியனுங்கிற. இதே மாதிரி கருத்தை நமக்கு மணிவாச பெருமான் சொல்வார். புத்தாரும் பொய்கை இது எனவே கருதி பெய்த்தேர் முகக்குறும் பேதை குணம். புத்தாரும் பொய்கை இது, பொய்கை போல் நல்ல தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய பொய்கை சூழ்ந்த குளம் போல இது என்று கருதி கொண்டு பெய்த்தேர் முகக்குறும், முகத்தல்னா தண்ணியை மொண்டுகிறது, பெய்த்தேரில் தண்ணி பிடிக்க போகிற மாதிரி அப்படின்னு திரு கோத்தும்பியில் வருது. புத்தாரும் பொய்கை புனல் இதுவினவே கருதி பெய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் பாராமே அப்படின்னு சொல்லி அற்புதமாக இருக்கும். அதே கருத்து இங்கே திரு பருப்பதம் தேவாரத்தில் சடங்கொண்ட சாத்திரத்தார் சமன்குண்டர் அப்படின்னு சொல்லுவார். சாக்கியர் சமன்குண்டர் மடங்கொண்ட விரும்பியரார், மடம் அறிவின்மையே விரும்புகிறார்கள் அவர்கள். மடங்கொண்ட விரும்பியராய் மயங்கி ஒரு பேய்த்தேர்ப்பின் குடங்கொண்ட நெருக்கு செல்வார் போதுமின். அவங்க முன்னாடி போகலாம், போயிடுங்க. குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினான், யானையை உரித்து படமா துணி போல போத்தி கொண்டவன் பருப்பதம் சேர்மினே, சேர்மின்களேன்னு பருப்பதத்தை கொண்டு கண்டார் சுவாமி. அதே கருத்து செய்கை போல உண்டாய பொய்கொள் மார்க்க துறை பலவும் கடாவிடையால், அந்த புறச்சமயத்தெல்லாம் கேள்வி பதிலாலே, கடாவிடைனா கேள்வி கேட்டு மறுக்கிறது, கடாவிடையால் சொல்லி போக்கி அவர்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு துகள் தீர இந்நூலில் சொல்ல இருப்பான். இந்த நூலில் என்ன சொல்ல போகிறேன்? அறிவில் குற்றமில்லாத அறிவினை இந்த நூலில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி இந்த சுவாமி இதுக்கு தோற்றுவாய் செய்து கொள்கிறான். இதோட பாயிரம் நிறைவாகிறது. 11 பாட்டு காலத்து போச்சு. விளக்குதா சொல்கிறது? விளக்குதா? விவகாயம் மதம் போகலாமா? அப்போ அது மோர் அது சரி.